அண்ட் அந்த பொள்ளாச்சி ட்ரெயின் சம்பவங்கிறது 1960s எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்துச்சுன்னு அந்த நியூஸ் படிக்கும்போது நீங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த சம்பவத்தை மையமா வச்சு அந்த ஒரு எமோஷனையும் ஃபீலையும் கடத்த முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த படம் பார்க்கும்போது நெகட்டிவா எனக்கு தோணுச்சு. மற்றதெல்லாம் சொல்லணும்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸோட சொல்ற மாதிரி தான் வந்து இருக்கும். இதுவே நான் ஸ்பாய்லர்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்ரீலீலாக்கு தமிழ் டப்பிங் கொடுத்துவீங்க, ரொம்ப ஆப்டான வாய்ஸ் டப்பிங் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ரீலீலாவுமே வந்து ஒரு துருதுருன்னு இருக்கிற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கேரக்டர் ஒரு விஷயம் வந்து சரி விடுங்க, சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். பட் எனக்கு அந்த விஷயம் இந்த கேரக்டர் மூலியமா ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ரெண்டாவது அதர்வா சின்னதுரையா நடிச்ச கேரக்டர் அண்ட் அந்த அந்த ரியல் லைஃப்ல ஒரு அண்ணன் தம்பிగా இருந்தாங்கன்னா அதர்வா மாதிரி தான் வந்து ஒரு தம்பியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ரோலுக்கான